இயற்கையின் அருட்கொடை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மஸ்க் மெலான், அதாவது கிர்னி பழ வகையைச் சேர்ந்த முலாம் பழம், அதை பற்றி லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிற ஆய்வுகளின் முடிவுகளின் அடிப்படையில் நிறைய ஆச்சரியமான நம்ப முடியாத விஷயங்களோட தொகுப்பு தாங்க இந்த வீடியோ. பொதுவாகவே முலாம்பழம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அதிக நீர் சத்துள்ள ஒரு உணவுப் பொருள், ஒரு பழம். இது கோடை காலத்தில் கிடைக்கும். இதை கட் பண்ணி சர்க்கரை போட்டு அப்படியே சாப்பிட்லாம், இல்லை மில்க்கு க்ரீம் எல்லாம் சேர்த்து இதை மில்க் ஷேக் மாதிரி சாப்பிட்லாம், இல்லை இதை ஜூஸ் மாதிரி அடித்து சாப்பிட்லாம், இல்லை ரைஸ் கீர் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயத்தில் ரைஸுக்கு பதிலாக இந்த கிர்னி பழத்தை சேர்த்து நம்ம கீர் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இது ஒரு எனர்ஜி பாம், அதாவது ஆற்றல் குண்டாகவே நம்மளுடைய உடலுக்குள்ளே செயல்படக்கூடிய தன்மை உள்ளது. அதாவது சில குறிப்பிட்ட உணவுகளோட குறிப்பிட்ட விகிதத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்டவர்கள் சாப்பிடும்போது இது எனர்ஜி பாம், ஆற்றல் குண்டாக மாறுது அப்படின்ற ஆச்சரியமான நிறைய தகவல்களை ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ முக்கியமாக நம்பர் 1 முடி ஆரோக்கியம், ஹேர் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஹேர் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முலாம்பழத்தை சாப்பிட்றதுனால சிட்ருலைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சுரக்க வைக்கப்படுகிறது. இது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். எங்கே அதிகப்படுத்தும்? அந்த முடி வளரக்கூடிய அந்த ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய அந்த மண்டையில் உள்ள தோல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த தோல் பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும் போது அங்கே உள்ள செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அதுக்கு தேவையான சத்துக்கள் அங்கே சேர்ந்து அது முடி வளர்ச்சியையும் முடி அடர்த்தியையும் முடி ஆரோக்கியத்தையும் அது பார்த்துக்கும். அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சிட்ருலைன் அப்படின்றது இந்த பழத்தில் தாங்க அதிகமாக சுரக்குது. அது இல்லாத ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செபாஷியஸ் அப்படின்ற ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி, அதன் மூலமாக சீபம் அப்படின்ற ஒரு ஆயிலி, ஒரு பிசுபிசுப்பான எண்ணெய் பிசுபிசுப்பான ஒரு விஷயத்தை சுரக்க வச்சு அது இந்த ஸ்கேல்ப், அந்த தோலில் உள்ள ஓட்டைகளை தூண்டி விட்டு அந்த எண்ணெய் பசை உள்ள விஷயம் அங்கே வர்றதுனால முடி வளர்ச்சி அடைகிறதும், முடி உற்பத்தி ஆகிறதும், முடி அடர்த்தி ஆகிறதும், ஈவன் சொட்ட தலையில் கூட அந்த இடத்துல ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு முடி வளரும் அப்படின்ற ஒரு ஆய்வு முடிவு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா. இது நிறைய பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அந்த விதத்தில் ஹேர் குரோத், முடி ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும்னா நீங்கள் ரெகுலராக இந்த முலாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்ணும். அதுக்கு அடுத்தது டயபெட்டிக் பேஷண்ட், டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அருமருந்தாக இந்த முலாம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டயபெட்டிக்கால் கிட்னி செல் டேமேஜ் நிறைய நடக்கிறது பொதுவான நிகழ்வு, சகஜமாக அது நடக்கும். அப்போ அந்த கிட்னி செல் டேமேஜை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஆக்சிகைன் அப்படின்ற ஒரு விஷயம். இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ளதுனால சுகரின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் குறிப்பிட்ட விதத்தில் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை ரெகுலராக சாப்பிட்லாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயபெட்டிக்ஸால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அற்புதமான விஷயத்தை இந்த முலாம்பழம் செய்யுது. அடுத்தது ஐ ஹெல்த், கண்ணுக்கான ஹெல்த்தில் இது நம்பர் 1 பழமாக இருக்குங்க. அதாவது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு கேட்ராக்ட் மாதிரி வர விஷயங்கள்லேருந்து 40% வரை இது தடுக்கிறது. இது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹை ஹெல்த். இப்போ இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் குரூப் முக்கியமான குரூப் இருக்குது. அதாவது லியூட்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது, பீட்டா கெரோட்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜியோசாந்தைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, அது போக வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குரூப், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக வேலை செய்யும்போது அது அந்த ஐ விஷன், கண் பார்வைக்கும் ஒட்டுமொத்தமான கண்ணுடைய ஹெல்த்துக்கும் அப்படியே ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ளதுனாலும் நீர்ச்சத்து அதிகம் உள்ளதுனாலும் கட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கட்டுன்ற பகுதி இருக்கு இல்லையா, அந்த கட் ஹெல்த்து, அதில் உள்ள பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியாவை ஒழித்து நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தி வளர்க்க செய்யக்கூடிய விஷயத்தை இது பண்ணுவதாலும், ஜீரணத்துக்கான அதிகப்படியான விஷயத்தை பண்ணுவதாலும்
இது ஜீரணமாகக்கூடிய நேரம் அதிகமாக இருப்பதனாலும் இவ்வளோ விஷயத்தால் ஒரு ஃபுல்னஸ், வயிற்றில் ஒரு ஃபுல்னஸ் எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பதனாலும் இது வெயிட் லாஸ், எடை குறையும் நோக்கம் உள்ளவர்கள் இதை ரெகுலராக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெயிட் குறையும். எனர்ஜி குறையாமல் வெயிட் லாஸ் பண்ணோன்னா அந்த கிர்னி பழத்தை சாப்பிட்லாம். இது அதுக்கு அடுத்தது சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பிளட் ப்ரெஷரை சீர்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயத்தை இந்த முலாம்பழம் பண்ணுதுங்க. இதுக்கு காரணம் இதில் அதிக அளவு பொட்டாசியம் இருப்பதனால. பொட்டாசியம் கம்மியாகும் போது தான் நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் ஏற்ற இறக்கமாகறதுக்கு காரணம். இந்த பொட்டாசியம் அளவு சீராக சரியான விதத்தில் நம்ம உடம்புல இருக்கணும். அதை குறிப்பாக செய்கிறது இதில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. அந்த பொட்டாசியத்தினோட அளவை சீர்படுத்தி நம்ம உடலுக்குள்ளே வைக்க வேண்டிய முக்கியமான வேலையை இந்த கிர்னி பழம் செய்கிறதுனால பிபி அதிகம் உள்ளவர்கள், ஏற்ற இறக்கமாக உள்ளவர்கள் இதை தாராளமாக சாப்பிட்லாம். அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய வேலையை இது செய்யுது. அடுத்தது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை அது சரி பண்ணுது. 2 விஷயத்தை பண்ணுதுங்க. ஒன்று போவல் மூமெண்ட், சாப்பிட்ற உணவு ஃபேக்ட்ரியில் பொருள் மூவ் ஆகிற மாதிரி அது அந்தந்த இடத்துல மூவ் ஆகி கரெக்டாக ப்ராசஸ் ஆகி ஜீரணம் ஆகி அதில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு சக்கையெல்லாம் வெளியேறி கீழே மலமாக போகிற வரைக்கும் அந்த மூமெண்ட்டை, அந்த பொருள் மூவ் ஆகி போகணும் இல்லையா, அது போவல் மூமெண்ட், அது சரிவர நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கிர்னி பழம் பண்ணுது. அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே திடீர்னு வயிறு அப்செட் ஆகி ஏடா கூடமாக வேலை செய்யும், திடீர்னு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், திடீர்னு கம்மியாக வேலை செய்யும், திடீர்னு வேலை செய்யாமல் படுத்தும், திடீர்னு வேறு மாதிரி வேலை செய்யும். அது செய்யக்கூடிய வேலையை மீறி இப்படி ஒரு கச்சாமுச்சான ஒரு விஷயம் வயிற்றுக்குள்ளே நடக்கிறத அமைதிப்படுத்தி வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை விஷயத்தையும் அமைதிப்படுத்தி அந்த காமிங் எஃபெக்ட் சீராக சரியாக வேலை செய்ய வைக்கக்கூடிய அற்புதமான வேலையை இது செய்கிறதுனால இந்த ஜீரண மண்டலத்துக்கும் ஒட்டுமொத்த கட்டு ஏரியாவுக்கும் இந்த கிர்னி பழம் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துது. இதில் அதிகப்படியான வைட்டமின் சி இருக்கிறது ஒரு காரணம். அது இல்லாத ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த கிர்னி பழத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கட் ஏரியாவில் உள்ள குட் பாக்டீரியாவை வளர்ப்பதற்கும் அதுக்கு உணவான விஷயங்களை கொடுப்பதற்குமான விஷயங்களை இது பண்ணுது. இது எல்லாத்த விட பி விட்டமின் குரூப்ஸ், அந்த பி காம்ப்ளெக்ஸ் குரூப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸில் மொத்தம் 6ல் 4 விட்டமின் முக்கியமாக இதில் இருக்குது. அது தியாமின் சொல்லக்கூடிய B1, நியாசின் சொல்லக்கூடிய B3, பேண்டோதெனிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய B5, பெயின்டினாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய B6. இந்த 4 கூட்டமாக இருக்கிறதுனால, இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய விஷயம் வேறு எல்லாத்த விட இந்த கிர்னி பழத்தில் மிக அதிகமான ஆற்றல் இருக்குது. இதில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனாலையும் பிபிக்கு நல்லது அப்படின்றதுனாலையும் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் மட்டும் இல்லாமல் அடினோசைன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம், அது ஹார்ட் ஹெல்த்துக்கு மிக மிக அற்புதமான விஷயம். அதனால் இந்த கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனோட ஒட்டுமொத்த இருதயத்தோடு அட்டாச் பண்ண நிறைய விஷயங்கள், இதனோட ஒட்டுமொத்த அந்த கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்துக்கு மிக அற்புதமான நல்லது செய்து அடினோசைன் அப்படின்ற விஷயம் அது இந்த கிர்னி பழத்தில் மிக அதிகமாக இருக்குது. அடுத்தது மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான மிக ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஸ்கின் ஹெல்த். நம்ம வயது ஆக ஆக ஆனாலும் நம்ம இளமை தோற்றத்தோடு இருக்க வைக்கிறது இந்த ஸ்கின்னு தாங்க. ஸ்கின்னை வச்சே நம்ம வயசானவங்களா இல்லை இளமையாக இருக்கிறோமா எப்படி அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த முக்கியமான விஷயத்தை இது பண்ணுதுங்க. வயது ஆனால் கூட அந்த இளமை தோற்றத்தோடு நம்ம தோள்களை வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான விஷயம். இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கொலேஜன் அப்படின்றத இந்த தோள்களில் உற்பத்தி பண்ணி அந்த புரோட்டீன் லெவலை சீராக்கி அற்புதமான விஷயங்களை பண்ணுறதுனால இந்த டெட் செல்ஸ்லாம் விழுந்து இயற்கையாக இருக்கக்கூடிய புதிய செல்கள் அந்த புத்துணர்ச்சியோட அந்த கொலாஜன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதை அதிக அளவில் கொடுக்கக்கூடியது இந்த கிர்னி பழம். அதனால் கிர்னி பழத்தை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த வயதான தோற்றம் இல்லாமல் இளமை பொலிவோடு அப்படியே அட்ராக்டிவாக உங்களால் உங்களுடைய தோள்களை பராமரிக்க முடியும். இது எனர்ஜி பாம் அப்படின்னு ஆற்றல் குண்டு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களே அப்படின்னு. இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இதை அப்படியே சர்க்கரை போட்டு சாப்பிட்றது, ஜூஸு, மில்க் ஷேக்கு, ரைஸ் கீர் மாதிரின்னு, அதெல்லாத்தையும் விட இது குறிப்பிட்ட உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த ஆற்றல் குண்டாக மாறுது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் 2 சாய்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த கிர்னி பழத்தை பப்பாளி பழம், ஆனியன், தக்காளி
இந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து சாலட் மாதிரி சாப்பிட்றது, அதாவது இதுக்கும் பப்பாளியும் அருமையான காம்பினேஷன். அதோடு சேர்ந்து இந்த தக்காளியும் அதோடு சேர்ந்து இந்த ஆனியன் வெங்காயமும் சேரும்போது இது வந்து ஒன்று கெட்டு போக வைக்காமல் இதனோட அத்தனை சத்துகளும் வீரியமாக்கி ஒட்டுமொத்தமாக வீரியமாக்கி உள்ளே வரும்போது அது ஒரு எனர்ஜி பாமாகவே மாறுது, உடலுக்கான அற்புதமான ஆரோக்கிய கவசமாக மாறுது அப்படின்றது ஆய்வுகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு இதை ஸ்மூத்தி மாதிரி குடிக்கணும், அதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த கிர்னி பழத்தோட 75% கிர்னி பழத்தை எடுத்துங்க, ஒரு 20% அது கூட வந்து தயிர் சேர்த்துக்குங்க. அதாவது வீட்டிலேயே காய்ச்சின பசுமாட்டுடைய பாலில் தயாரிக்கப்பட்ட அந்த தயிரை கொஞ்சம் எடுத்துக்குங்க. இது கூட வந்து ஒரு 5% தேன் எடுத்துங்க, ஒரு 5-6 இலை புதினா, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஸ்மூத்தி மாதிரி குடிச்சிங்கன்னா போதும். இது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு உடலுக்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் இது கொடுக்கக்கூடியது. சரி, இது வந்து எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதை வந்து அளவாக வந்து சாப்பிடணும். குறிப்பாக இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க அதனோட சர்க்கரை அளவு இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சுகர் லெவலில் ஸ்பைக்ஸ் நிறைய பேருக்கு தெரியலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அளவாக சாப்பிட்டிங்கன்னா இத்தனை ஆரோக்கியமும் உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வயிறு கோளாறுகள் உள்ளவர்கள் வந்து இதை சாப்பிட்றத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதாவது அல்சர் மாதிரி உள்ளவங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீசஸ் உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்து லூஸ் மோஷன் உள்ளவங்க, வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிற டைமு, கோல்டு சளி பிடித்திருக்கிறது, இருமல், இந்த மாதிரியான டைம்லலாம் கொஞ்சம் ஜுரம் இருக்கிற டைம், இந்த மாதிரி, ஏன்னா இது அதிக குளிர்ச்சித்தன்மை உடலுக்கு பண்ணக்கூடியது. இந்த மாதிரி டைமில் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்ற நேரம் எல்லாமே வந்து இதை வந்து நம்ம தினம் சாப்பிட்றது நல்லது. குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்றது மிகப்பெரிய நல்லது. சரி, இந்த எந்த டைமில் வந்து சாப்பிட்ணும்? இது வந்து 6 to 6ன்றாங்க. அதாவது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி, சூரிய உதயத்துலேருந்து சூரியன் மறைவுக்குள்ளே இதை சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ள விஷயம், நிறைய விஷயம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் உள்ள சுகரை உடைச்சி அதில் உள்ள சத்துக்களை உடம்புக்கு கொடுத்து சக்கையை வெளியேற்றி அது ரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை கலக்க விடாமல் பண்ணுற மிக முக்கியமான அந்த ப்ராசஸ் வந்து பண்ணணுன்னா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி பகல் பொழுதில் தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இரவு தூங்கும் போதும் உடல் வந்து அமைதியாக வேலை செய்யும், காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிக்கும் போதும் அது அமைதியாக வேலை செய்யும். அப்போ சுறுசுறுப்பாக வேகத்தோடு வேலை செய்கிறது ஜீரண மண்டலம் வந்து மற்ற விஷயங்களும் வந்து இந்த பகல் பொழுதில் தான், அந்த சூரியன் உதித்து மறையிறதுக்குள்ளால் உள்ள அந்த விஷயத்தில் தான். அப்போ அந்த டைமில் தான் இதை சாப்பிட்ணும். மற்ற டைமில் சாப்பிட்டா சமயத்தில் அஜீரணமோ வயிறு அப்செட் ஆகிற விஷயங்களோ வந்து நடக்கும், அதனோட முழு பலன் வந்து கிடைக்காது. அப்போது ஸ்டமக் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை தவிர்க்கலாம், மற்ற அத்தனை பேரும் இதை வந்து சாப்பிட்லாம். மிக மிக முக்கியமான விஷயத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லாத உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கிர்னி பழத்தை சாப்பிட்டு இப்போ நம்ம சொன்ன விதத்துலலாம் சாப்பிட்டுட்டு உடனே தண்ணியும் குடிச்சிடுறாங்க. அப்போ தண்ணி குடிக்கும்போது என்ன நடக்கும், ஏன் தண்ணி உடனே குடிக்கக்கூடாதுன்னு, இந்த முலாம் பழத்தில் அதிக அளவு 90% மேலே வந்து நீர் சத்து வந்து இருக்குது. இப்போது அது கூட சேர்த்து நீங்கள் தண்ணியும் குடிக்கும்போது என்ன ஆகும்னா உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து போக அதிக நீர் வந்து உடலில் தங்கக்கூடிய அபாயம் உள்ளது. அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து உடலுக்குள்ளே தங்குவதனால நாளடைவில் அது வந்து கெட்டு போய் அதில் வந்து இந்த கெட்ட பாக்டீரியாக்கள், கெட்ட வைரஸுகள், கெட்ட டாக்ஸின், அதாவது விஷத்தன்மை உள்ள விஷயங்கள் அத்தனையும் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட், அது சூழல் வந்து உருவாக்கி கொடுக்குறோம் நம்மளே. அப்போ அதுங்க வந்து பல்கி பெருகி வளர்கிறதுக்கான இடமா வந்து அந்த இடம் வளர்கிறதுனால உடல் உபாதைகள் எக்கச்சக்கமாக வரும். ஸோ நீங்கள் முலாம்பழம் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்காதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு, கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் தண்ணி குடிப்பது நல்லது. பொதுவாகவே உடலில் நீர் தங்குவதை அவாய்ட் பண்ணாலே பாதி வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து சரியாயிடுங்க. ஸோ இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலை பற்றி உங்களோட நான் பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.